ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்ல நாம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இன்ட்ரின்சிக் வேல்யூ. இன்ட்ரின்சிக் வேல்யூ அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்கிட்ட ஒரு பென் இருக்கு. இந்த பென்னோடைய பிரைஸ் வந்து 5 ருபீஸ். இதை நான் வந்து உங்களுக்கு 10 ருபீஸ் அப்படின்னு சொன்னா நீங்க வாங்குவீங்களா? கண்டிப்பா வாங்க மாட்டீங்க. கரெக்டா? ஏன்னா உங்களுக்கு தெரியும் இதோட வேல்யூ 5 ருபீஸ் தான் சொல்லிட்டு. ஒருவேளை ஃபியூச்சர்ல இந்த பெண்ணுக்கு டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகி இது ஒரு 15 ருபீஸ் போகும் அப்படின்னா கண்டிப்பா இதை நீங்க 10 ருபீஸ் கொடுத்து வாங்குவீங்க. கரெக்டா? சேம் லாஜிக் தான் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்ல நடக்குது. இப்போ நான் வந்து ஸ்கிரீன்ல வந்து டாடா மோட்டார்ஸ் உடைய ஆப்ஷன் செயின் கொடுத்திருக்கேன். இன்ட்ரின்சிக் வேல்யூனா உங்களுடைய ஸ்பாட் பிரைஸ்ல இருந்து ஸ்ட்ரைக் பிரைஸ மைனஸ் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்குதோ அதுதான் இன்ட்ரின்சிக் வேல்யூ. அதுதான் ஆக்சுவல் வேல்யூ ஆஃப் த கான்ட்ராக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப டாடா மோட்டார்ஸ் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 680 வந்து அதோடைய ஸ்பாட். நான் வந்து 660 அப்படிங்கிற ஸ்ட்ரைக்கை சூஸ் பண்றேன். சோ இது வந்து ஒரு இந்த மணி கான்ட்ராக்ட். இப்போ 680ல இருந்து என்னுடைய 660 மைனஸ் பண்ண அப்படின்னா எனக்கு 20 ருபீஸ் கிடைக்கும். இதுதான் வந்து என்னுடைய இன்ட்ரின்சிக் வேல்யூ. பட் அந்த 660 கான்ட்ராக்ட் பாத்தீங்கன்னா இப்போ 40 ருபீஸ்ல ட்ரேட் ஆகுது. கரெக்டுங்களா? அப்படின்னா நான் 20 ரூபாய் வேல்யூ இருக்க கான்ட்ராக்டை 40 ரூபாய்க்கு வாங்குறேன். அதான் இதோட எக்ஸாக்ட் மீனிங். இப்போ எக்ஸ்பைரி டே அன்னைக்கு என்னுடைய ஸ்பாட் வந்து 700க்கு மேல க்ளோஸ் ஆச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 710ல க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா என்னோட இன்ட்ரின்சிக் வேல்யூ 710 மைனஸ் 660 அப்போ 50 ருபீஸ் வரும். என்னோட ஆப்ஷன் கான்ட்ராக்டும் அப்போ வந்து 50 ருபீஸ்ல க்ளோஸ் ஆகும். என்னுடைய பையிங் காஸ்ட் 40 ரூபாய் அப்படின்னா எனக்கு 10 ரூபாய் ப்ராஃபிட் கிடைக்கும். ஒருவேளை எக்ஸ்பைரி டே அன்னைக்கு எனக்கு 690ல க்ளோஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். என்னோட இன்ட்ரின்சிக் வேல்யூ இப்போ 30 மாறிடும். என்னுடைய ஆப்ஷன் கான்ட்ராக்டும் இப்போ 30 ருபீஸ்ல தான் ட்ரேட் ஆகும். அப்போ நான் 40 ருபீஸ்க்கு வாங்கினது 30 ருபீஸ்ல ட்ரேட் ஆச்சு அப்படின்னா எனக்கு 10 ருபீஸ் லாஸ் ஆயிடும். கரெக்ட்டுங்களா? சோ எல்லா ஆப்ஷன் கான்ட்ராக்ட்டுமே இந்த இன்ட்ரின்சிக் வேல்யூவை வச்சு தான் ட்ரேட் ஆகுது. சோ நம்ம வந்து அதை வந்து ஹையஸ்ட் காஸ்ட்ல வாங்குறதுனால தான் அது வந்து பிரீமியம் அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ நீங்க ஒவ்வொரு ஆப்ஷன் ட்ரேட் பண்ணும்போதும் நீங்க பிரீமியம் எவ்வளவு காஸ்ட்லியா வாங்குறீங்க அப்படிங்கறத கால்குலேட் பண்ணிட்டு டைம் டிகேல ஒர்க் அவுட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா எல்லா ட்ரேடிங்குமே நம்மளால ஓரளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா க்ளோஸ் பண்ண முடியும். அண்ட் நல்ல ப்ராஃபிட்டபிளான ட்ரேடரா மாறுறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு. உங்களுக்கு மார்க்கெட் பத்தின ரெகுலர் அப்டேஷன் வேணும் அப்படின்னா பேஜை ஃபாலோ பண்ணிட்டு வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க.